ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்கள் அரவிந்த். போக்கோவுடைய போக்கோ X5 ப்ரோ ஸ்மார்ட் ஃபோனுக்காக கண்டிப்பாக நிறைய பேர் ரொம்பவே அவளாக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஆக்சுவலி நானுமே ரொம்பவே அவளாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் என்னுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாத்தையுமே பொய்யாக்குற விதமாக தான் இன்னைக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் ஆயிருக்கு. அப்படி என்ன என்னுடைய எதிர்பார்ப்புகளை இந்த ஸ்மார்ட் ஃபோன் இப்போ பொய்யாக்கிருக்கு? இந்தியன் மார்க்கெட்டில் இன்னைக்கு லான்ச் பண்ணிட்டாங்க. இதில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, என்ன பட்ஜெட்டுக்கு வந்திருக்கு, என்ன நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படின்ற எல்லா விஷயத்தையும் வீடியோவில் போய்ட்டு கொஞ்சம் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம் பாங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கோ நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த போக்கோ X5 ப்ரோ என்னதான் என்ன டிசப்பாயின்மெண்ட் பண்ணியிருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் என்ன அட்ராக்டும் பண்ணியிருக்கு. அந்த வகையில் தான் ஃபஸ்ட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்ன அட்ராக்ட் பண்ண விஷயம் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைன் தான். ஆக்சுவலி லுக்கெல்லாம் யூஸ்வலான டிசைன் தான். இதுக்கு முன்னாடி ரெட்மி நோட் 12 சீரிஸ் எடுத்துட்டு வந்தாங்களே, ஸோ அதே லுக்கில் தான் எடுத்துட்டு வந்திருக்காங்க. லுக்கில் இந்த வித்தியாசமும் இல்லை. பட் ஆனால் மொபைலுடைய பில்டு குவாலிட்டின்னு பார்க்கும்போது பேக் சைட் நமக்கு கார்னிங் கோரில்லா கிளாஸ் 5க்கான ப்ரொடெக்ஷனோட இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான இந்த பேக் சைட் பாடி மெட்டீரியல் அப்படின்றது எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ அது உண்மையிலேயே ரொம்பவே அட்ராக்ஷனாக இருந்துச்சு. ஏன்னா இந்த செக்மெண்ட்டில் இப்போ வரக்கூடிய நிறைய பேர் இந்த கார்னிங் கோரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷன்லாம் பேக் சைட் கொடுக்கவே மாட்டாங்க. ஸோ இவங்க கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயமா இருந்துச்சு. அதே மாதிரி மொபைலும் நமக்கு 7.99 mm திக்னஸோட 181 கிராம்ஸ்க்கான வெயிட்டோட கொஞ்சம் லைட் வெயிட்டடாக காம்பாக்டான ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக எடுத்துட்டு வந்திருந்தாங்க. ஸோ அந்த வகையில் இந்த டிசைன் லுக் எல்லாம் எனக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொஞ்சம் பர்சனலி அட்ராக்டிவாக இருந்துச்சு. கலர் ஆப்ஷன் பார்க்கும்போது 3 கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் பிளாக், ப்ளூ, எல்லோ அப்படின்ற மாதிரியான கலர் ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. அண்ட் லுக் வைஸ் ரொம்ப புதுசாலாம் ட்ரை பண்ணல. ரெட்மி நோட் 12 ப்ரோ சீரிஸ்க்கான அதே லுக் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்படின்னாலும் நமக்கு இங்கே கார்னிங் கோரில்லா கிளாஸ் 5க்கான ப்ரொடெக்ஷனோட இந்த பேக் சைட் மெட்டீரியல் எடுத்துகிட்டு வந்திருக்குது. அண்ட் மொபைல் கொஞ்சம் ஸ்லிம்மாக லைட் வெயிட்டாக கொடுத்துருக்கிறதுலாம் எனக்கு இந்த போக்கோ X5 ப்ரோவில் பாசிட்டிவாக இருந்துச்சு. மற்றபடி உங்களுக்கு லுக் எப்படி இருக்குது, டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். அடுத்து ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தோம்னா ஆக்சுவலி ஸ்பெசிஃபிகேஷன்லையுமே நிறைய விஷயங்கள் நல்லா பண்ணியிருக்காங்க, இல்லைன்னா சொல்ல முடியாது. அதில் ஃபஸ்ட்டு டிஸ்பிளே எனக்கு ரொம்பவே அட்ராக்ஷனாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருந்துச்சு. ஏன்னா 6.67 இன்ச்சஸ்க்கான 10 பீட்கான ஒரு அமோலட் பேனலுக்கான டிஸ்பிளேங்க நமக்கு கொடுத்துருந்தாங்க ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனில். அண்ட் அதோட இதில் 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்க்கான சப்போர்ட், 900 நிட்ஸ்க்கான மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ், 1920 ஹெர்ட்ஸ்க்கான PW டிமிங் ஃபீச்சர், HDR10+க்கான சர்டிஃபிகேஷன், டால்பி விஷனுக்கான சப்போர்ட் அண்ட் கார்னிங் கோரில்லா கிளாஸ் 5க்கான டிஸ்பிளே ப்ரொடெக்ஷன் மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவான ஃபீச்சராக தான் இருக்குது. அதனால் டிஸ்பிளே வைஸ் பார்க்கும்போது உண்மையிலே நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் ரீசெண்ட் டேஸாக ஷவுமி லான்ச் பண்ணக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாத்துலேயுமே டிஸ்பிளே நல்லா இருக்குது. அவங்களுடைய ரெட்மி நோட் 12 ப்ரோ சீரிஸ்லையுமே டிஸ்பிளே ஃபீச்சர்ஸ்லாம் நல்லா தரமாக கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி தான் இந்த போக்கோ X5 ப்ரோலையும் டிஸ்பிளே நல்லா பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி ரெட்மி நோட் 12 ப்ரோவில் இருக்கக்கூடிய அதே டிஸ்பிளே ஃபீச்சர் தான். பட் உண்மையிலே டிஸ்பிளே ஃபீச்சர்ஸ் இந்த செக்மெண்ட்டுக்கு நல்லாவே இருக்குது. அதே மாதிரி மொபைலுடைய பேட்டரின்னு பார்த்தோம்னா இதுவுமே ஆக்சுவலி ரெட்மி நோட் 12 ப்ரோவில் இருக்கக்கூடிய அதே பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் தான். 5000 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் அதை சார்ஜ் பண்ண 67 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த செக்மெண்ட்டுக்கு 67 வாட்ஸ் கொஞ்சம் கம்மி தான், இதை விட பெட்டராக கொடுத்துருக்கலாம். அப்படின்னாலும் இந்த 67 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் ஓகே தான், ஓரளவுக்கு ரீசனபிளான ஃபாஸ்ட் சார்ஜிங் தான். ரொம்ப கம்மி அப்படின்ற மாதிரி சொல்லிட முடியாது. இந்த செக்மெண்ட்டுக்கு ஓரளவுக்கு ரீசனபிளான ஃபாஸ்ட் சார்ஜிங் அண்ட் பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. அதனால் இதையும் ஓகே அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து மொபைலுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வந்தோம்னா ஆக்சுவலி நம்ம எதிர்பார்த்த மாதிரியே Snapdragon 778G அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸரை தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது 6nmல வரக்கூடிய ப்ராசர், 2.4 GHz வரைக்கும் கிளாக் ஸ்பீட் புஷ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு ப்ராசர். அண்ட் இதில் 5G பேண்டுன்னு பார்க்கும்போது 7 5G பேண்டுக்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதோட LPDDR4Xக்கான ரேம் டைப், UFS 3.1க்கான ஸ்டோரேஜ் மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வரும். ஸோ அந்த வகையில் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசர், கேமிங் மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நீங்கள் ஓரளவுக்கு நல்லாவே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ப்ளே பண்ணிக்க முடியும். அண்ட் அதோட தெர்மல் மேனேஜ்மெண்ட்டுக்குமே கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி 12 லேயருக்கான கிராஃபைட் ஷீட்டிங்லாம் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் 12 லேயர் கிராஃபைட் ஷீட்டிங்கான லிக்விட் கூலிங் டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நல்ல ஒரு தெர்மல் மேனேஜ்மெண்ட்டும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ நல்ல தெர்மல் மேனேஜ்மெண்ட் இருக்குது அப்படின்னு பட்சத்தில் கண்டிப்பாக நம்மளால ஒரு நல்ல லாங் லாஸ்டிங்கான கேமிங் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே எதிர்பார்க்க முடியும். ஸோ அந்த வகையில் பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது நல்லாவே பண்ணியிருக்காங்க. அண்ட் Snapdragon 778G ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ராசர், அது யூஸ் பண்ணியிருக்கிறது இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு கண்டிப்பாக பாசிட்டிவ் தான். அடுத்து அதுவே மொபைலுடைய கேமரா சைடுக்கு வந்தோம்னா ஆக்சுவலி இங்கே பின்பக்கம் 3 கேமரா கொடுத்துருக்காங்க. அதில் பிரைமரி 108 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா, f1.9க்கான அப்பேச்சர் வேல்யூட சாம்சங் உடைய ஐசோசெல் HM2 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு நல்ல சென்சர் ஆக்சுவலி இங்கே பிரைமரி கேமராவுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. இது கூட சப்போர்ட்டிவ்க்கு நமக்கு 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் அண்ட் 2 மெகா பிக்சல் மேக்ரோ யூஸ்வலாக கொடுக்கக்கூடிய
இருக்கக்கூடிய அந்த 2 கேமரா இருக்குது. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய இந்த கேமராவில் மேக்ஸிமம் 4K 30 FPS வரைக்கும் ரியர் கேமராவில் நல்ல மேக்ஸிமம் வீடியோ ரெக்கார்டிங்கான சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுவே இங்கே முன்பக்கம் செல்ஃபி கேமரான்னு பார்த்தோம்னா ஆக்சுவலி அவங்க யூஸ்வலாக கொடுக்கக்கூடிய அந்த 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த செல்ஃபி கேமராவில் மேக்ஸிமம் 1080 பிக்சல் 60 FPS ஃப்ரேம் ரேட் வரைக்கும் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் கேமராவாக பார்க்கும்போது ஓரளவுக்கு ஓகே நல்ல ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் கேமராவுடைய ஃபீச்சர்ஸ் வைஸ் பார்க்கும்போது இங்கே நமக்கு இருக்குது. அண்ட் இது போக மற்றபடி மொபைலில் அதர் ஃபீச்சர்ஸ்லாம் பார்க்கும்போது எப்பவும் போல சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு SD கார்டுக்கான ஸ்லாட்லாம் கிடையாது, சிம் மட்டும் தான். அண்ட் ஆண்ட்ராய்ட் 12 மேலே MIUI 14 ஸ்கின்னோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஆக்சுவலி லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வகையில் பார்க்கும்போது ஓவரால் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் பார்த்தோம்னா நல்ல ஃபீச்சர்ஸ் தான். போக்கோ கிட்டேருந்து நம்ம எதிர்பார்த்த அந்த போக்கோ X5 ப்ரோவில் நம்ம எதிர்பார்த்த எல்லா ஃபீச்சருமே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. ஸோ அந்த வகையில் எல்லாமே இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு பாசிட்டிவ் தான். அப்புறம் எதுக்குடா நான் டிசப்பாயின்மெண்ட் ஆனான்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஃபீச்சர்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னாலும் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸிங் தான் என்ன ரொம்பவே டிசப்பாயின்மெண்ட் பண்ணிச்சு. ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோன் நான் ரொம்பவே அக்ரெசிவான ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தேன். ஏன்னா Xiaomi இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண Redmi Note 12 Pro சீரிஸை கொஞ்சம் ஹையர் செக்மெண்ட்டுக்கு தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. ப்ரைஸிங் கொஞ்சம் அதிகமாக செட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. ஸோ அதனால் இந்த Poco X5 Pro ரொம்பவே அக்ரெசிவான ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி தான் நான் ஆக்சுவலி எதிர்பார்த்தேன். அதுவும் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அந்த Poco X4 Pro 20,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ண அந்த ஸ்மார்ட் ஃபோனை 15,000 ரூபாய்க்கு செல் பண்ணாங்க, 16,500 கூட செல் பண்ணாங்க, ப்ரைஸ்லாம் கம்மி பண்ணி. ஸோ அப்படி Poco X4 Proலாம் ப்ரைஸ் கம்மி பண்ணுறாங்க அப்படின்னா Poco X5 Pro கண்டிப்பாக ஒரு அக்ரெசிவான ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு வரும், அண்டர் 20K வரும், அதுவும் 18,999 மாதிரியான செக்மெண்ட்டுக்குலாம் வரும் அப்படின்ற மாதிரி நான் ஆக்சுவலி எதிர்பார்த்தேன். பட் ஆக்சுவலி இவங்க இங்கே செட் பண்ணியிருக்கக்கூடிய ப்ரைசிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா 23,000 ரூபா அப்படின்ற ப்ரைசிங் செட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த 23,000 ரூபாய்க்கு 6GB 128GB வேரியண்ட்டை செட் பண்ணியிருக்காங்க. இது போக 8+256GB வேரியண்ட் இருக்குது, அந்த வேரியண்ட்டுக்கு 25,000 ரூபா அப்படின்ற மாதிரியான ஒரு ப்ரைசிங் இப்போதைக்கு இந்த Poco X5 Proக்கு செட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த ப்ரைசிங் தான் எனக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ரொம்பவே டிசப்பாயிண்டிங்கான ஒரு விஷயமா இருந்துச்சு. ஏன்னா நான் ரொம்பவே அக்ரெசிவான ப்ரைசிங் எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நேரத்தில் இவங்க லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ப்ரைசிங் எனக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக இருக்குது. மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ்லாம் பார்க்கும்போது நல்ல ஃபீச்சர்ஸ் தான். உண்மையிலேயே Poco கிட்ட இருந்து எல்லா சென்டர்லையுமே கான்சன்ட்ரேட் பண்ணி நல்ல ஃபீச்சர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் ப்ரைசிங் மட்டும் இன்னும் அக்ரெசிவாக 18 இல்லை 19 இல்லை ஒரு 20,000 ரூபா மாதிரியான செக்மெண்ட்டுக்கு லான்ச் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு கரெக்டான ப்ரைசிங்காக இருந்திருக்கும். பட் இப்போ இவங்க லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய 23,000 ரூபா அப்படின்ற ப்ரைசிங் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு கொஞ்சம் ஓவர் ப்ரைசிங்காக தான் தோணுது. கண்டிப்பாக உங்களுக்கும் அந்த மாதிரி தான் தோணும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? நீங்கள் இந்த Poco X5 Pro பற்றி என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோனை என்ன ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு எதிர்பார்த்தீங்க அப்படின்ற உங்கள் ஒப்பீனியன் அப்படியே கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிட்டு போங்க.